அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் கேடெக் சோலார். நாங்கள் இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் நல்ல கருப்பன் கட்டிங்க ஊருக்கு வந்திருக்கோம். சாருக்கு இப்போ ஏற்கனவே நாங்கள் ஒரு 3 HP ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ ஆல்ரெடி ஒரு போர் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 HP ப்ராஜெக்டாக நம்ம சீட்டு மேலே மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேனல் எல்லாமே சீட் மேலே மவுண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ சார்கிட்ட நம்ம வேலை எப்படி இருக்குங்கிறது சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாம்? என் பேர் GM ராமச்சந்திரன். ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் நாங்கள் காலையிலே உங்களுக்கு வந்து சைட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் ஒர்க் பண்ணி இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். என்னோட ஒர்க்கு எப்படி சார் இருந்தது? ஒர்க்கு உங்கள் டீம் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே உங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தப்பயே நல்லா இருந்துச்சு. என்னுடைய அப்போ கூட ஃபீட்பேக்கை பாருங்கள். ஆமாம், சர்வீஸ் நல்லாவே இருந்தது. நான் வந்து இந்தியன் ஆர்மி, அந்த என்னமோ ஆர்மிக்காரங்களுக்கு வேகமாக கொடுக்க எலக்ட்ரிகேஷன் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஓகே சார். அதனாலே நான் கரண்ட் எடுக்காமே இருக்கேன். அது ஃப்ரீ கரண்ட் எப்போ கிடைக்குன்னு ஏங்கிட்டே இருந்தேன். சரி. ஏதோ பென்ஷன் வர்றதுனால அதை வச்சு ஏதோ லோன் போட்டு பேங்க் லோன் போட்டு தான் இதெல்லாம் போட்டோம். ஓகே சார். ஆனால் மக்களுக்கு இன்னும் தெரியல, இது அந்த அவேர்னஸ் வரமாட்டேங்குது. ஏன்னு தெரியல. 2 லட்சம் 3 லட்சம் போய் EBயில் போய் கட்டுறாங்க. அது கட்டி அதுக்கு போய் இது பண்ணி அது வராத காசு அது போயிடும். ஓகே சார். ஓகே. EBயே கடனில் இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால தான் நான் என்னோடய சப்சிடி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஆமாம், 1.10 lakhs கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ பதிஞ்சேன்னா இன்னும் 1.5 வருஷம் ஆகும், இல்லாட்டி அடுத்த வருஷம் இதில் தான் வரும். இந்த மார்ச்சோட முடியுது அப்படின்றாங்க. அதனால என்ன பண்ணேன், இந்த முடிவுக்கு வந்தேன். என் கண்டு வேஸ்ட்டாக போயிடும். நான் பார்க்குற விவசாயம்னு பார்க்க வர்றது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம். விவசாயமே பண்ண வேணாம், ஓடிடுவோம். அதனால் ஏதோ அங்கங்கே இப்படியே வச்சு பரட்டி கஷ்டப்பட்டு தான் இதை போட்டிருக்கோம். ஆனால் விவசாய மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறணும். சோலார் வந்து ரொம்ப நல்லதுன்றது இன்னும் தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. சோலாரினுடைய ஃபீட்பேக் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நல்லதுங்க. கரண்ட்டை நம்பாதீங்க. கரண்ட் இன்னும் ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப மூழ்கி இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மொத்தத்தில். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியெல்லாம் கொடுக்குது. அங்கங்கே நீச்சடித்து வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆயிடுது. அந்த 2 லட்ச ரூபா சப்சிடி வாங்குறதுக்குள்ளே இடையில நிறையா லீக் ஆகுது. ஏன்னா அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் வேண்டாமே அப்படின்னு தான் இப்போ போட்டேன். இனிமேல் கரண்ட் வந்தாலுமே அந்த கரண்ட்டு சப்போர்ட்டாக தான் வச்சுருப்பேன். இந்த சோலார் தான் எனக்கு மெயின். இப்போ 5 HP போட்டிருக்கேன். இனிமேல் யாரை பற்றி எதிர்பார்க்க தேவையில்லை. சோலாரில் தான் லைட்டு போட்டிருக்கேன், சோலாரில் தான் ஃபேன் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். யாரும் கரண்ட்டை நம்பி இருக்காதீங்க, EBயை நம்பி இருக்காதீங்க. விவசாயம் பாருங்கள், இன்னும் நல்லா விவசாயம் வளர்க்கலாம், நல்லா கொண்டு வரலாம். இருக்கிற லேண்டை பூரா விவசாயம் பண்ணுங்கள். விவசாயம் பண்ண முடியாதுன்னு விவசாயம் பண்ணுங்கள். பெரிய பெரிய ஆளுங்க விவசாயம் பண்ணி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கிது. நம்மளுக்கு என்ன கிடைக்கல. இப்போவும் ஃப்ரீ கிடைக்கல. இப்போ எத்தனாவது லைனில் இருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த கேடெக் வந்து உண்மையிலே பெஸ்ட்டு சர்வீஸுங்க. லாஸ்ட்டு டைம் வந்தாங்க, டீம் நல்ல டீம். காலையில் வர்றாங்க, சாயந்தரம் போடுறாங்க. ஒருத்தருக்கு பேசுகிற சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. நல்ல டீம். அதே மாதிரி இப்போ வந்தீங்கல்ல, இப்போ வந்த டீமும் அதே மாதிரி தான். உங்களுக்குள்ளே எப்படி ஒரு குடும்பமாக இருந்து கரெக்டாக டீம் ஒர்க் நல்லா பண்ணுறீங்க. கேடெக்கை நம்பி தான் நான் திரும்ப அகெயின் கூப்பிட்டுருக்கேன். நான் 5 HP போடுறதுக்கு நான் அகெயின் கூப்பிட்டதுக்கு காரணமே உங்கள் டீம் நம்பி தான். கொஞ்சம் இது வந்து மணி வந்து கொஞ்சம் செலவு வந்து எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் குறைய இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கரெக்டாக இருக்குது. ஓகே சார். அந்த நம்பிக்கை தான். ஆமாம், பொருள் வந்து எப்பவுமே நல்லா தரமாக. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் ஏதோ ஒன்று ஓடலை அப்படி இப்படின்னு போட்டேன். ஃபோன்லேயே அங்கேருந்து ஆன்லைனில் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் நல்லா அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இதை நம்பி எடுக்கலாம். தேனி மக்கள், பெரியகுளம் தாலுகா, நல்லகருப்பம்பட்டி. நான் GM ராமச்சந்திரன், இந்தியன் ஆர்மி சர்வீஸ்லேருந்து வந்திருக்கேன். நான் விவசாயம் பண்ணணும்னு ஆசை, பிறந்ததுலேருந்து ஆசை. ஆனால் இப்போ ஓய்வு பெற்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் இறங்கியிருக்கேன். எல்லோரும் விவசாயமே பண்ணுங்கள். அதே மாதிரி சோலாரை பயமில்லாமல் போடுங்க. எல்லாம் சொல்கிறாங்க மழை பெஞ்சா வராது, இதை அடித்தா வராது அப்படின்றாங்க. மழை பெஞ்சா ஒரு 1 ஹவராவது ஓடும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. மழை பெஞ்சால் நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை. அப்புறம் எதுக்கு மழை பெஞ்சா? மழை பெஞ்சால் தண்ணி தேவையில்லை. அப்போ மழையை விட்டுட்டு மற்ற நாள் வெயில் அடிக்குதில்ல, வெயில் அடிக்கிறப்ப ஏன் சூரியனை சும்மா விட்றீங்க? சூரியன் பகவான் நம்மளுக்கு கொடுக்குறத வாங்குங்க. அதனால் கேடெக்கில் நல்ல சர்வீஸு, அவ்வளோதான். நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் கேடெக்ஸு. ஒரு ஸ்டாஃபுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.